பரலோக தகப்பனே, இந்த ஆராதனை அப்படி கையிலே கொடுக்கிறோம். ஆண்டவர் பேசும்படியாக நீங்க பேசினாதான் ஆண்டவரே, இதை எங்களை திறந்துவிடும் செவிகளை நீர் ஆண்டவரை பார்த்து கொள்ளும். கேட்கிறவர்களுடைய உள்ளங்கள் மாறுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டமான பிஸியான போராட்டம் மிகுந்த வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி மறந்து போகிறது நம்முடைய ஆண்டவரை. நாம் இந்த பூமியிலே யாத்திரை செல்கிறோம் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் ஒரு யாத்திரை போகிற பரதேசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் யாத்திரை போகிற பரதேசிகள், அப்படிதான் வசனம் சொல்லுது. பேதுரு அழகா சொல்றார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள், இரத்தத்தால் கழுவப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். நாம் ஒரு யாத்திரை போகிறோம். அந்த யாத்திரை போகும்போது கூட ஆண்டவர் வருகிறார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நான் உங்களோடு கூட வருவேன். ஆனால் வேதத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு நடந்த சம்பவங்களை சொல்லி நாம் எங்கே ஆண்டவரை கஷ்டப்படுத்தி ஆண்டவர் நம்மை விட்டு கொஞ்சம் விலகுகிற சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வருகிறதை நீங்கள் உணர வேண்டும். நாம் எதை இழந்தாலும் தேவனுடைய உறவை இழக்கக்கூடாது. அவரை நாம் ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப அசால்ட்டா அல்லது ஒரு துச்சமாக நினைக்கும் எண்ணங்கள் நம் உள்ளங்களில் ஒரு நாளும் ஒருபோதும் வரக்கூடாது என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம். நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் என்ற ஒரு வார்த்தை. மாட்டேன், இது ஒரு ஆறுதலா இல்லையே? இல்லை, இதுல தான் ஆறுதல் இருக்கு. தெரிஞ்சுக்கலாமே ஆண்டவர் எப்படிப்பட்டவன் தெரியும் போது நாம் கவனமாக நடப்போம். யாத்ராகமம் 33வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதில் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் ஆக்காதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நான் வந்த பிரச்சனைப்பா, நான் வரல, நான் உங்களோடு வரல. ஒரு தூதனை வேணா நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வாக்குத்தத்தம் இருக்கிறது, உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்ன வாக்கு இருக்கிறது. அது நடக்கும். உனக்கு ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் கொடுக்குறேன், நான் உனக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துறேன். நான் வரல. என்னது? நான் வரல. நான் வந்து அவனை நான் கண்டிப்பாக நிர்மூலமாக்கிடுவேன். எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குன்றார் ஆண்டவர். அதனால் இதனுடைய பின்னணி என்னென்னா, 32வது அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மோசே மலையிலே போய் ஆண்டவரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போதே இங்கே ஜனங்கள் வர தாமதிக்கிறார். மோசே காணவில்லை என்று சொல்லி காத்திருக்க முடியாமல் அவர்கள் ஒரு தீமையான செயலை செய்கிறார்கள். 32:1 வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும்.
நாங்கள் முன்னாடி போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும். ஜனங்கள் மோசே வர தாமதமாகிற போது, நமக்கு கூட இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற போது, வெயிட், ஒரு மாதம் வெயிட் பண்ணு, 2 மாதங்கள் வெயிட் பண்ணு, 1 வருடம் வெயிட் பண்ணு, காத்து அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்கிறோம்? மோசே வர தாமதமாகிறது, அதனால் என் பிளான் ஒன்று இருக்குது, எங்கள் பிளான் ஒன்று இருக்குது, ஒரு தெய்வத்தை நாம் உண்டு பண்ணுவோம். அவசரமான முடிவுகளை எடுத்து நாம் என்ன செய்கிறோம்? வேறு வேறு தெய்வங்களை உருவாக்கி அது எங்களை நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி நாமும் இந்த காலங்களில் அப்படித்தான் நாம் செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருக்கிறது என்பது ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. நமக்கு தேவனுக்காக காத்திருக்கிறது, அவர் சமூகத்திலே காத்திருப்பது, அவர் சத்தத்துக்காக காத்திருப்பது, அவருடைய வார்த்தைக்காக காத்திருப்பது, இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நடப்பது இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றார். வேற தெய்வங்கள் இன்னைக்கு நமக்கு இல்லை, ஆனால் அதற்கு ஈடாக வெவ்வேறு காரியங்கள் வல்லமையாய் வந்து நிற்கிறது. அவைகளை நாம் பிடித்து கொண்டு நாம் முன்னாடி செல்லுகிறோம். ஆண்டவர் அதை அவருக்கு தெரியும், நான் இல்லைன்னு தெரியும், என்னை நீ முக்கியப்படுத்தலை, உனக்கு நான் தேவை இல்லை, சரி நான் உங்கள் நடுவில் இருக்க பிடிக்கலை. ஆண்டவர் அதனால தான் மோசேயை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள்லாம் நான் சொன்னபடி கொடுத்துட்றேன், நான் கூட வரலன்றாரு, நான் உங்களோட கூட வரமாட்டேன். அந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்டபோது 4வது வசனம், அவர்கள் கையில் இருந்து 33:4, துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு காலையில் ஒரு நிமிஷம் யோசிப்போம். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்தால் அப்படி நீங்க துக்கப்படுறது கூட டைம் இருக்கா? அப்படியா? ஆண்டவர் கூட இல்லையா? சரி பார்த்துக்கிறோம். பாஸ்டர், அவர் கிருபையின் தேவன், நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க? அவர் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் போக மாட்டார் பாஸ்டர். பாவம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் போக மாட்டார். அப்படி ஒரு தவறான எண்ணங்களை வைத்திருந்தால் இந்த காலையிலே நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எவ்வளவு தூரம் உணர்வுகளும் உங்களுக்கு காரியங்கள் உங்கள் மனதில் இருந்து நீங்கள் செயல்படுகிறீர்களோ, ஆண்டவர் அதை காட்டிலும் வைராக்கியமானவர். அவர் பார்க்குறாரு, சரி அதுக்குள்ளேயும் வேறு தெய்வத்தை பண்ணிட்டீங்களா, அதுக்குள்ளேயும் இப்படி பண்ணிட்டீங்களே என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனைக்குள்ளாகிறார். அதனால சொல்கிறார், நான் வரலப்பா அப்படின்றார். நான் உங்கள் நடுவில் வரமாட்டேன், நீங்கள் போய் சேருங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கூட அப்படித்தான் வேக வேகமாக ஓடும்போது நம்ம கூட ஆண்டவர் வர்றாருன்னு நினச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். நிறையா பேர் அவர் கூட வர்றாரான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? காரியங்கள்லாம் நடக்கும், நமக்கு முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கும், நாம் அடுத்த கட்டங்களுக்கு போவோம். ஆனால் ஆண்டவர் அங்கே இருக்கிறார் எப்படி தெரியும்? அவருடைய பிரசன்னம் இருக்கிறது எப்படி தெரியும்? நான் அவங்க கூட வரல அப்படின்ட்டார என்ன பயங்கரமாக நினைத்து பார்க்கவே. இப்படி ஜனங்கள் கேட்ட உடனே துக்கமாயிடுறாங்க. இந்த காலையிலே சபை ஜனங்களுக்கு அப்படி ஒரு துக்கம் வர வேண்டும். என்கிட்டலாம் அப்படி சொல்லிட்டு அவ்வளோதான், நான் எனக்கு வாழ்க்கையே வேணாம் ஆண்டவரே அப்படி சொல்லிடுவேன்னு சொல்லணும். நீங்கள் எங்களுக்கு வாழ்க்கை வேணாம்ப்பா, நீங்கள் வரலன்னா நான் போக மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அடுத்த கட்டம் அடுத்த நிலைக்கு நீர் இல்லாமல் நான் எப்படி போவது ஆண்டவரே என்று துக்கம், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற மனநிலை நமக்கு வேணும். ஆக்சுவலாக ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 24 நினைக்கிறேன், யாத்திராகமம் 24, ஐ திங்க் அதான் கரெக்டாக நினைக்கிறேன், 24:8 நினைக்கிறேன், இல்லை யாத்திராகமம் 25:8 அவர்கள் நடுவிலே
ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் மக்கள் மத்தியில் நான் வாசம் பண்ண, உங்க வீடுகளில் நான் வாசம் பண்ண. 2 பேர் இருக்கிறீங்க, உங்க கூட தான் இருக்க. ஆண்டவர் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிற தேவன். நம்ம மத்தியில் வந்து இருக்க விரும்புகிறார். அப்படித்தான் வார்த்தை சொல்லுது. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு, அப்படி சொல்லிதான் வர்றார் ஆண்டவர். 25வது அதிகாரத்தில் சொல்லி வருகிறார். 33வது அதிகாரத்தில் நான் வெளியே போகிறேன், வேணாப்பா அப்படின்றாரு. சரி, இதெல்லாம் 7வது வசனம், யாத்ராகமம் 33:7 வாசிங்க நீங்க. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். ஒரு மாற்றம் நடக்கிறது. மத்தியில், நமக்கு மத்தியில், குடும்பத்துக்குள், நம்மளுடைய வாழ்க்கையின் மத்தியில் வாசம் பண்ண விரும்பி வந்துட்டு அப்படியே கூடாரத்தை காலி பண்ணிட்டு, வீட்டை காலி பண்ணுகிறது போல் அவருடைய வீடை காலி பண்ணிட்டு, சரிப்பா நீங்க சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே தன்னுடைய கூடாரத்தை எடுத்துக்கொண்டு, மோசே நான் வெளியே போய்ப்படுறேன், அங்கே வர சொல்லுப்பா, நான் தனியாக போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர், நான் வரல, கூடாரத்தை தனியாக போடு, ஜனங்கள் மத்தியிலிருந்து கொஞ்சம் வெளியே போகிறார். ஒரு பிரிவினை உண்டாகிறது தெய்வத்திற்கும் மக்களுக்கும். இந்த காலங்களிலும் கர்த்தருக்கும் நமக்கும் அப்படித்தான் பிரிவினைகள் உண்டாகிறது. என்ன தெரியுதா? நம்மளுடைய இதயத்துக்குள் இருந்து அவர் வெளியே போறது தெரிஞ்சிட்டா நம்ம விடவே மாட்டோம். ஆண்டவரை நாம் விட மாட்டோம். அவர் போய் பல வருடங்களாக இருந்து சில பேருக்கு சொல்லிட்டா என்ன, நான் உன்னை விட்டு போயிடுறோம்னா, ஆனால் உனக்கு எல்லாம் நல்லது நடக்குதுப்பா, ஏன்னா நான் என்னுடைய வாக்கு, என்னுடைய வார்த்தை, நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நான் சொன்னதை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் நான் வரல, ஒரு தூதனை அனுப்பிடுறேன், கூட நான் ஒரு தூதனை அனுப்பிடுறேன், நான் வரலப்பா. ஆண்டவர் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற நிலை நம் வாழ்க்கையில் வர வேண்டாம். ஆண்டவர் ஜனங்களோடு பேசிக்கொண்டிருந்த இடத்தை மாற்றி வெளியே கொண்டு போகிறார். இடத்தை மாற்றி பாளையத்துக்கு புறம்பாக, இந்த கேம்ப், ஜனங்கள்லாம் குடியிருக்கு நடுவில் இருந்து எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாரு. நம்மளுடைய இதயத்தின் மத்தியிலிருந்து காலி பண்ணி வெளியே போற மாதிரி. அங்கே ஜனங்கள் துக்கப்பட்டார்கள். ஐயோ ஆண்டவரே, போறீங்களே, வேணாம், நாங்கள் போகாதீங்கன்னு சொன்னாங்க. பாஸ்டர், இதெல்லாம் பழைய ஏற்பாடு, ஊழியக்காரரே, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் இருக்கா? அவர் கிருபையின் தேவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். Don't hurt the spirit of God. நீங்கள் துக்கப்படுத்த வேண்டாம், துக்கப்படுத்த வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். துக்கப்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாருன்னா பவுல், துக்கப்படுத்தும் போது அவர் இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் நடந்த மாதிரி அவர் விலகி நிற்பார், நம்மை விட்டு விலகி நிற்பார், நம்மை விட்டு விலகி. ஆனால் தெரியாது, லைஃப் போயிட்டே இருக்கும், நார்மலாக போகும், சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே நடந்து கொண்டே தான் இருக்கும். நாம் அதை வைத்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு நீங்கள் செக் பண்ணுங்க, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறதா? துதி ஆராதனை சபையில் எல்லாருடைய உள்ளமும் அப்படி இருக்கணும். வெதர் காட் இஸ் வித் us, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நம்மோடு கூட தான் வர்றாரா? துக்கப்படுத்திட்டோமோ? நாங்கள் எங்கே ஒரு சிலையை செஞ்சு எங்கே நாங்கள் வணங்கணும் அப்படிலாம் செஞ்சது இல்லைன்னு சொன்னால் இல்லவே இல்லை. நாம் பல தெய்வங்களை வணங்கி விட்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் இந்த காலங்களில் நடக்கிறது. நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். உங்கள் மனசாட்சி,
உங்கள் தூய மனசாட்சி உங்களோடு பேசும், உணர்வுள்ள மனசாட்சி உங்களோடு பேசும். என்ன பொன் கன்று குட்டி அங்கே இருந்தது. ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. வாழ்க்கை மாற வேண்டும், மனம் மாற வேண்டும். ஏசாயா 63வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 8வது வசனத்திலிருந்து. ஏசாயா 63. அவர்கள் என் ஜனத்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானேன். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். பாருங்க, அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். 9வது வசனம், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். நம்ம படுற கஷ்டங்கள்ல அவரும் நெருக்கப்படுகிறார். ஆண்டவர் நாம் பாடுபடும் போது ஆண்டவர் என்ன சொல்றார், நம்ம பிள்ளைகள் பாடுபடுகிறதை பார்க்கும்போது பெற்றோருக்கு எவ்வளோ, ஒரு காய்ச்சல் வந்துட்டா நம்ம எப்படி பார்க்குறோம் பிள்ளைகளை, ஐயோ காய்ச்சல் வந்துருச்சு கஷ்டப்படுதேன்னு பெற்றோர் பார்க்கறது போல தெய்வமும் அவர்கள் எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அப்படித்தானே இருக்கு வசனம், இல்லையா? வேற மாதிரி இருக்கா? எல்லாரும் வாசிக்கலாமா? வாசிங்க. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இப்போ நம்ம ஜனங்களுக்கெல்லாம் தூக்கி சுமக்கிறது ஃபீலிங்ஸ் இல்லை, நான் உறுதியாக சொல்லுவேன். அது எப்படி தெரியும்? தூக்கி சுமந்ததை எப்படி நம்ம போற்ற முடியும்னா, ப்ரைஸ் பண்ணும்போது வாயெல்லாம் விரிவாக திறப்போம், ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு ஓடி சீக்கிரமாக ஆலயத்துக்கு வருவோம். டல்லாக சபையில் வந்து உட்கார மாட்டோம். டல்லாக வந்து உட்கார்ந்தோம்னா, மெதுவாக நடந்து வந்தோம்னா, நீங்கள் தூக்கி சுமந்ததை மறந்துட்டீங்க. பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுறாரு, அவரும் கண்ணீர் விடுறாரு. தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபங்களின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பரிதாபப்படுறார். ஐயோ என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதே, ஐயோ பாவம், ஐயோ வேதனையா இருக்கே. நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிறவராகவே தான் இருக்கிறார். 10வது வசனத்துல முதல் வார்த்தையோட நிறுத்திருங்க. அவர்களோ, அதோட நிறுத்திருங்க. அவர்களோ, நாமோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கு, கவனிச்சுக்கங்க. அவருடைய பரிசுத்த ஆவியை, அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் குழப்பம், நிம்மதி இல்லை, டென்ஷனாக இருக்குது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னப்பா இப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 முக்கியமான காரியத்தை நான் சொல்லி விடுகிறேன். ஒன்று, பரிசுத்தத்துக்காக நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும்போது டிஸ்டர்ப்டாக இருப்போம். ஒரு தவறு நடக்கும்போது, ஒரு நம்ம மீறி விழும்போது நமக்கு வலிக்கும், வேதனையாக இருக்கும். ஐயோ நம்ம நல்லா இல்லையே, நம்ம அது நல்ல உணர்வு தான். ஆண்டவரோடு இருக்க துடிக்கிற உறவு. நான் எப்படியாவது ஆண்டவரோட கூட தான் இருக்கணும், நான் விட்டுட்டு போகக்கூடாது, மிஸ் பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே நினைக்கிறது நல்லது. அந்த போராட்டம் சந்தோஷமான போராட்டம். பாவத்தை எதிர்த்து போராடும் போது, நாம் போராடும் போது சில காயங்கள் படுகிறது, சில வேதனைகள் வருகிறது, சில துன்பங்கள் வருகிறது. அது நல்ல போராட்டம். அதை கர்த்தர் சந்தோஷப்பட்டு பார்க்கிறார். நீங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரம் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரை வசனப்படுத்திட்டு நாம் கஷ்டப்படும் போது அவர் சத்துருவாய் மாறுகிறார். அதனால் நமக்கு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதா? 2க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. துணிந்து சில தவறுகளை செய்து விட்டு, அதைத்தான் சொன்ன வணங்காத கழுத்து. இந்த பலிபீடங்கள்லேருந்து வருகிற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கட்டும், நான் என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். இப்போ 2 மாதமாக வந்த பிரசங்கங்களுக்கு ஒன்று கூட நீங்கள் செவி சாய்க்கலைன்னா
வணங்கா கழுத்து தான். உங்கள் பேர் என்ன? வணங்காத. ஒரு 1.5 மாதத்தில் ஒரு மாற்றம் இல்லை பாஸ்டர். ஊழியக்காரரே ஒரு மாற்றம் கிடையாது. ஜெபம் கூடலை, பைபிள் வாசிக்கிற கூடலை, ஆண்டவர் மேலே இருக்க அன்பு கூடலை, நீங்கள் சொன்ன ஒன்றையுமே செய்யலை அப்படின்னா இந்த இடத்திலிருந்து வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் அதற்கு பேர் தான் வணங்கா கழுத்து. ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப அன்பாக நேசிக்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு, பார்த்துட்டு சரி நான் எதுக்கு உங்கள் கூட வரணும், சரி உங்களுக்கு ஒரு தூதர் அனுப்பிடுறேன், சரி நீங்கள் போங்க, நீங்கள் நல்லா போய் சேருங்க, நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு ஒதுங்கிடுறது நல்லது அல்ல. 11 ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? இப்பொழுது எங்கே? சமுத்திரத்திலிருந்து ஏறி வர பண்ணினவர் இன்னைக்கு எங்கே? Today where is God? என் தேவன் எங்கே? செங்கடலை புலந்திருக்கிறார், ஆனா இன்னைக்கு எங்கே போனார் எங்க ஆண்டவர்? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர் உமது மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். 15 தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்ளுகிறீரோ? தேவரீர் திரும்ப சொல்லுங்க. உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய மன உருக்கத்தையும், உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்கிறீரோ? இப்ப போய் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னு சொல்லுவார். அதனால நின்று சபைகள் இந்த கடைசி காலத்தில் அந்த வருகைக்காக காத்திருக்கிறதுல மந்தமாக இருந்தீங்கன்னா, ஆவியானவர் உங்களோடு கூட இல்லைன்னா நிச்சயமாக கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழல் வரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், 10 கன்னிகையில் 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாதவர்கள். எண்ணெயை அவர்கள் ஒரு கூட்டம் எண்ணெயை எடுத்துட்டு போகலை, அப்படி தானே இல்லையா? நான் புதுசாக பிரசங்கம் பண்ணுறேன்னா அந்த அந்த சம்பவங்கள் தெரியுமா? மத்தேயு 25 இருக்கிறது தெரியுமா? 10 பேர் கிளம்புறாங்க, அதில் 5 பேர் தீவட்டியும் எண்ணெயும். நான் கண்ணை மூடிட்டு தான் பேசுகிறேன், அதனால் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யார் தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல, சொல்லுங்க நீங்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்ன கொண்டு போல. இன்னைக்கு புத்தி இல்லாதவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கிறாங்களா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதனால தான் பவுல் சொல்றாரு 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் வர்ற நாளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. வருகையில் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம். என்ன செய்வோம்? நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இந்த நாள் காலையில் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். பாஸ்டர், எனக்கு எங்கள் வீடு என் கவலை, என்னுடையது என் வீடு என்னுடைய குடும்பம்,
அதை தயவு செய்து அதை நீங்கள் பின்னுக்கு தள்ளித்தான் ஆக வேண்டும். உங்களை நீங்களே எப்போ பார்த்தாலும் உங்களையே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக மிஸ் பண்ணிடுவீங்க ஆண்டவருடைய காரியங்களை. என்னைக்காவது மாறுமா? ஆண்டவர் ஏக்கத்தோடு பார்க்கிறார். இங்கே ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்றால், யாத்ராகமம் 33 2 பேருமே ஆளை விடுங்கன்றாங்க. தேவனும் நான் விலகிறேன்றாரு, மோசேவும் என்னைய விட்டுருங்கன்றாரு. நீங்கள் வீட்டில் போய் நல்லா படித்து பாருங்க. மோசேவும் எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்றாரு. ஊழியக்காரங்களும் சில நேரம் ஆண்டவர் ஊழியக்காரன் 2 பேர் சேர்ந்து அப்பா விடுங்கப்பா எங்களை, ஆண்டவர் சொல்லிடுறாரு ஒன்றை நடத்த முடியாது, ஊழியக்காரன் ஒன்றை நடத்த முடியாது, 2 பேர் கைவிட்டால் ரொம்ப மோசம். அப்படிப்பட்ட ஒரு நிலைகள்லாம் இருக்குது இன்றைக்கி சபை. கடைசி கால சபையினுடைய இது என்ன, ஆண்டவரையும் விட்டுருவாங்க, ஊழியக்காரங்களையும் விட்டுருவாங்க. 2 பேருமே லீஸ்ட் பாப்புலர், ஓட்டு போட்டால் தோற்று போயிடுவாங்க அவங்க வாழ்க்கையில். இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் டெபாசிட் போகக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஆண்டவரும் ஊழியக்காரர்களும். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 2 மணி நேரம் ஓட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்கே இருக்கிறார், ஊழியக்காரர் எங்கே இருக்கிறார், இருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே 2 பேருமே எங்களை விடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆண்டவரும் வேணான்றாரு, மோசேவும் வேணாம் ஆண்டவரே அப்படின்றாரு. நீங்கள் வந்தால் நான் வர்றேன், நீங்கள் வந்தால் நான் வர்றேன். அவருமே ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்கு விரும்புகிற மாதிரி பேசுகிறார். ஐயோ விட்டுருங்க ஆண்டவரே, உங்களாலே முடியலன்னா என்னாலலாம் முடியாது ஆண்டவரே. இன்று துதி ஆராதனை சபையினுடைய நிலைமை அதுதான் என்பதை ஆவியானவர் தெளிவாக எனக்கு உணர்த்தினார். அதை நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். போத் 2 பேர்கிட்டையும் வருத்தத்தை உண்டாக்கின ஒரு நிலை நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கு. God and man of God, தேவனும் தேவனுடைய ஊழியக்காரர் 2 பேர்கிட்டையும் வருத்தங்களை. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களை நடத்துகிறவர்கள் நீங்கள் மதித்து அவங்கள நீங்கள் நல்லா நடத்துங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் போராடுகிறோம், ஆவிக்குரிய யுத்தத்தை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அநேக பாடுகள், பாஸ்டர் தன்னுடைய சுகவீனத்தில் பலவீனத்தில் நாங்கள் எல்லாரும் பல போராட்டங்களுக்கு நடுவிலே நாங்கள் நின்று உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நம் சபையை விட்டு இந்த வணங்கா கழுத்து போனால் நல்லா இருக்கும். உங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரையும் ஊழியக்காரரையும் விரட்டி விடுகிற மனநிலைக்கு கொண்டு வரக்கூடாது யாரும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி எ பிளெஸ்ஸிங். அது ஒரு ஆசீர்வாதமாய் வராது. அதனால் இந்த நாள் காலையில் கொஞ்சம் யோசிங்க. நான் முடிக்க போகிறேன், நல்லா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யாத்ராகமம் 33 உங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்துங்கள். யாத்ராகமம் 33 அதாவது மோசேயும் டயர்டாயிடுறாரு. மோசே டயர்டாயிடுறாரு, ஆண்டவர் நான் போகிறேன்றாரு. உங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்தால் என்ன செய்வீங்க நீங்கள்? இன்றைக்கி துதி ஆராதனை சபையினுடைய நிலைமை அதுதான் என்று ஆண்டவர் தெளிவாக என்னிடத்தில் பேச தெளிவாக சொன்னார். நானும் போகிறேன் ஆண்டவரே, நானும் போகிறேன். முப்பத்தி 3 யாத்ராகமம் 12 வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நல்லா பாருங்களேன், என் சமூகம் ஜனங்களுக்கு முன்பாக செல்லும் சொல்லியிருக்கிறாரான்னு பாருங்க. கொஞ்சம் நம்ம அந்த வசனத்தை அடிக்கடி நம்ம சொல்றோம், போர்டு போடுறோம், ஸ்டிக்கர் போடுறோம். அங்க என்ன சொல்லியிருக்கிறார்? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உங்களுக்கு முன்பாகவா உனக்கு முன்பாகவா? உனக்கு முன்பாக. யாருக்காக சொல்றாரு? நான் உனக்கு
இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நீ கவலைப்படாத, உனக்கு நான் ரெஸ்ட் கொடுக்குறேன். உனக்கு முன்னாடி உனக்காக நான் வர்றேன், உனக்காக நான் வர்றேன். சரி, நான் உனக்காக நான் வர்றேன். 15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோட வரலைன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலை. வேணாம் ஆண்டவரே, பிரயாணத்தை நிறுத்திடும் ஆண்டவரே. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? எங்களுக்கு, எங்க ஜனத்திற்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எதனால் நாங்கள் அறியப்பட முடியும்? நீர் எங்களோடு இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பதான் ஆண்டவரை நாங்கள் விசேஷித்தவர்கள், அப்பதான் விசேஷித்தவர்கள். நீங்க வந்தாதான் விசேஷித்தவர்கள். அந்த விசேஷம் குறைவா இருக்கு எங்க குடும்பங்கள்ல, எங்க வாழ்க்கையில. நீங்க வரலையோ, வாங்க ஆண்டவரே, இந்த காலையிலே நாங்கள் உம்மை அழைக்கிறோம். செத்துப்போன எங்களுடைய இதயங்கள் உயிரடையட்டும் ஆண்டவரே. காலையில் எங்களுடைய இதயங்களை மீட்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரும் டயர்டாயிட்டாரு, ஊழியக்காரங்களும் டயர்டாயிட்டாங்க. ஜனங்களுக்கு அவ்வளோ ஒரு வல்லம் இருக்கு. கூட்டா ஸ்ட்ரைக் பண்ணி காலி பண்ணிடுறாங்க ஆண்டவரையும் ஊழியக்காரரையும். 2 பேரையும் ஒரே நேரத்தில் காலி பண்ணுறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், கீழே போய் பாரு, நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க பாரு. இந்த காலையில் நம்ம வீடுகளை கர்த்தர் பார்த்து அப்படியே பார்த்தால் அலங்கோலங்களும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க வீடுகளில்? எத்தனை பேர் ஆண்டவருக்காக எதையாவது செய்கிறீர்களா? ஏதாவது பண்ணுறீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கு இந்த வாரம், கடந்த ஒரு மாதம் என்ன உறவு இருந்தது? என்ன ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு? என்ன ஆண்டவருக்காக நீங்கள் செய்து விட்டீர்கள்? உங்களுக்காக கவலைப்பட்டது அதிகமாக இருக்கும். நான் ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொல்லுகிறார். எனக்காக கவலைப்பட்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு பிப்ரவரி 15 16 முழுவதுமாய் நான் என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டு தீர்ந்தாயிற்று. உங்கள் ராஜ்யத்தை பற்றி நான் யோசிக்கல, உங்களை பற்றி யோசிக்கல. ஆண்டவரே, நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. சபைக்கு வருகிறது என்பது ஒரு சடங்கு போல் அல்ல, உறவின் அடிப்படையிலே நீங்கள் வருகிறீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கைகளை, உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார். அவர் தூக்கி சுமக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஆனால் உறவு சேதமடைந்திருக்கிறது. இந்த காலையில் ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறதில் ஒரு பெரிய குறை இருக்கிறது ஜனங்களுக்கு. நான் நடத்தி கொண்டு வருகிறேன். என்னை மறக்கிறாங்க, என்னை கை கழுவுறாங்க, என்னை கை விடுகிறார்கள். ஏன் நம்ம இந்த காலையில சபையாராக நம்ம எல்லாரும் சேர்ந்து நாங்கள் என்ன செய்யணும்? துக்கப்படுறோம் ஆண்டவரே, நாங்கள் துக்கப்படுகிறோம். சும்மா நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போக முடியாது. உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. செயல்பாடுகள் நிறைய தேவைப்படுது, தியாகங்கள் தேவைப்படுது. நம்ம நடக்க வேண்டியிருக்கும், பின்பற்ற வேண்டியிருக்கும். நம்ம அதிகமாக குடும்பத்தை நேசிக்கிறோம். எப்போ பார்த்தாலும் என் குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என்றுன்னா, இன்னைக்கு காலையில் நீங்கள் யோசிங்க. விசேஷித்தவர்களாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட வருகிறார். அதனால் நம்ம ஆண்டவர் நம்ம கூட வரணும். ஆண்டவர் நம்மோட வரணும். பரிசுத்த ஆவியானவரை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது.
ரொம்ப சென்சிட்டிவானவர். நம்ம மற்றவங்களெல்லாம் பார்க்குறோம், மனிதர்களெல்லாம் பார்க்குறோம், அவங்க கோவிச்சுக்கிடுவாங்களா, சொந்தக்காரங்க போகலைன்னா, இந்த விசேஷத்துக்கு போகலைன்னா ஆண்டவர் கோவிச்சாலும் பரவாயில்ல, என் சொந்தக்காரங்க கோவிக்கக்கூடாது, என் ஓனர் கோவிக்கக்கூடாது, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பாக எடுத்துக்கிடுவாங்க, சமுதாயம் தப்பாக எடுத்துக்கிறோம், என் தேவன் தப்பாக எடுத்தால் பரவாயில்ல, அவர் தானே எங்கள் அப்பா தானே, அவர்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறோம், அவர்கிட்ட சாரி சொல்லிக்கிடுவோம். அவர் எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவர். அவர் துக்கப்பட மாட்டார், வருத்தப்பட மாட்டார். எப்போ கூப்பிட்டாலும் ஆண்டவரே இங்கே வாங்க என்றால் வந்து விடுவார். சொல்லுப்பா அடியேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவர் என்கிட்ட வந்து நிற்கிற தேவன். அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இந்த காலையில் அப்படி கிடையாது. வருகையின் நாட்களில் ஒரு மந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறதை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஹalleluya ஷபாதியா ராகலபா ஓ ஷாலஹாத்திரி ஹஷ்யாத ரபானியா கலரபா. பரிசுத்த ஆவியானவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya ஓ ஹalleluya. எங்கள் இதயங்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. சுத்தமான ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. ஹalleluya urashatara barara baba kabala ribashere dere hantaraba. உயிரடையட்டும் எங்க இதயங்கள், உணர்வடையட்டும் எங்கள் இதயங்கள். உங்களுக்கு பயப்பட மாட்டுதுப்பா இதயம், உங்களுக்கு பயப்படவே மாட்டுதுப்பா. உங்கள் நீர் பார்க்கிறீர் என்கிற உணர்வே இல்லை சில நேரங்கள்ல. ஓ ஷாகா ராதா ராமா ரீதா ராபா ஷியகதியா ராமா. நீங்க வருத்தப்படுவீங்கன்ற மனநிலையே எங்களுக்கு இல்லை. மனைவி வருத்தப்படுவாங்க, கணவன் வருத்தப்படுவார், தகப்பன் வருத்தப்படுவார், டீச்சர் வருத்தப்படுவாங்க, மேனேஜர் வருத்தப்படுவார், என்னுடைய ஓனர் வருத்தப்படுவார், எனக்கு மேலே இருக்கிறவர்கள் எல்லாரும் வருத்தப்படுவார்கள். ஆனால் அந்த வருத்தப்படுகிறதெல்லாம் எங்களுக்கு உணர்வு இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் நீர் வருத்தப்படுவீர் என்பதை நாங்கள் மறந்து விட்டோம். இன்னைக்காவது ஏன் நம்ம மனம் மாறக்கூடாது? உங்களுக்காக நான் எதாவது செய்வேன் ஆண்டவரே, நான் எதையாவது செய்வேன். என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு நடுவிலே நான் உண்மை தேடுவேன் தேடுவேன் தேடுவேன். நீர் இல்லாமல் அடுத்த கட்டத்திற்கு நான் பிரயாணமாய் போவது இல்லை. நான் போக மாட்டேன். நீங்க வந்தாதான் போவேன் ஆண்டவரே, நீங்க வந்தாதான் நான் போவேன். வேணாம், நீங்க வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, நீங்க வந்து உட்காருங்கப்பா. வேற என்ன எனக்கு வேண்டும்? வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். நீர் போதும் ஆண்டவரே. ஹalleluya. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல ஆசையெல்லாம் நீதானே, தேவையெல்லாம் நீதானே. ஆசையெல்லாம் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் முதலாய்
விட்டு விலகவில்லை, ராஜா என்னை விட்டு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தகப்பனே, நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் இல்லை என்றால் ஒன்றுமில்லை. ஆண்டவரே பலப்படுத்துங்க. ஆண்டவரே தேங்க்யூ ஃபாதர். பலப்படுத்தி ஒரு கீழ்ப்படுகிற உம்மை நேசிக்கிற ஒரு இதயம் சபைக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிற இதயம் அல்ல, 7 நாட்களும் என் தேவனுக்கு, எப்பொழுதும் என் தேவனுக்கு, என்றென்றும் என் தேவனுக்கு, எல்லா நேரத்திலும் என் தேவனுக்கு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என் தேவனையே நான் ஆராதிப்பேன், இடைவிடாமல் ஆராதிப்பேன், தொடர்ந்து ஆராதிப்பேன், தொடர்ந்து பின்பற்றுவேன் என்று சொல்லுகிற நிலைக்கு சபையை அழைத்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய உறவும் பிரியமும் சிநேகமும் இன்றைக்கும் இந்த மாதம் முழுமைக்கும் கர்த்தர் வரும் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.